இன்றைய பஞ்சாங்கம் மே 1, 2026 1/5/2026 தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. சுவாதி நட்சத்திரம். பௌர்ணமி திதி இரவு 10:54 வரை. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. சித்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சித்ரா பௌர்ணமி. சித்திரகுப்த பூஜை. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். அனைத்து தொழிலாளர் நண்பர்களுக்கும் இனிய தொழிலாளர்கள் தின வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் உச்சமா இருக்காரு ராசியில. அதனால சமயோஜித புத்தியுடன் செயல்படுவீர்கள். இது 10ஆவதுக்கு 7ஆம் இடத்துல ராகுவின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு. அதனால உங்களுடைய நட்பு ரீதியான முயற்சிகள்ல புதிய மாற்றங்கள் ஏற்படும். இன்னும் சொல்ல போனா சில நண்பர்களை அல்லது சில கடந்த கால நண்பர்களை, உறவுகளை தேடி சென்று வலிய சென்று நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுடைய மரியாதை அந்த இடத்துல உயர்ந்திருக்கு. அதனால உங்களை பத்தி அவங்க இத்தனை நாளா பேசிட்டு இருந்த வார்த்தையை இப்ப மாறுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுனால சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய கஸ்டமர்ஸ், புதிய வெண்டார்ஸ், புதிய சப்ளையர்ஸ், இவங்க கூட ஒரு புதிய ரிலேஷன்ஷிப் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்பத்தாருடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மத்தியில் உங்களை விட வயதில் மூத்தவர்களை சந்தித்து பேசுவதற்கோ அல்லது அவர்களால் பாராட்டப்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்கள் விஷயத்துல சீனியர்ஸ் உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷ மகிழ்வு ஏற்படும். ஆனா பேசுற வார்த்தையில குதர்க்கம் இல்லாம பார்த்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறனால தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் கொஞ்சம் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேசுற வார்த்தையில கவனமா இருங்க. இனிமையா பேசுறதா நினைச்சுக்கிட்டு நக்கல் பேச்சு, நையாண்டி பேச்செல்லாம் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். நண்பர்களின் அனுகூலமான பேச்சுக்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நண்பர்களின் அறிவுரையை கேட்டு செயல்படுவது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதீத லாபம் ஏற்படும். அரசாங்க ரீதியாக இருந்த தடைகள் விலகிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் பாராட்டி சந்தோஷ மகிழ்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாகராஜன் அல்லது காளகஸ்தி போன்ற தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். உங்களுக்கு புதிய பண வருமானம் ஏற்படும். 5 கூடிய அதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கடல் கடந்த பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த நட்புகள் அல்லது தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு மறைமுக எதிரியாக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தின நபர்களின் முகத்திரையை கிழிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும். உங்க ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்லை. ஆனா பணம், வீடு, மனை, தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கொடுத்த கடன் இன்னைக்கு வராது.
அதனால தயவு செஞ்சு நீங்கள் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இல்லை இன்னைக்கு நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாது. அதனால சமயோஜிதமாக யோசித்து செயல்படுவது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். என்னதான் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் 6ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். நீங்க உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதற்கான செலவுகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவீர்கள். எதிரிகளின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்து அவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி சுட்டி காட்டுவீர்கள். இதனால உங்களுக்கு அவர்களால் சங்கடம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பில்லை. இன்று உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மிதுன ராசி 5ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில், இது உங்களுக்கு சந்தோஷ மகிழ்வை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இன்று உங்களுக்கு வியாபார ரீதியாக உடன்பிறப்புகள் ரீதியாக சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரகசிய செலவுகளை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஏதாவது தனிப்பட்ட விஷயங்களுக்கு செலவு ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பதட்டமான சூழ்நிலை வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். இன்றைக்கி நிதானமாக செயல்படுங்க. ஏன்னா மேலதிகாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த அட்வைஸை கேட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட திறமை வெளி உலகுக்கு தெரிய வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை விஷயத்தில் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உடன் பிறந்தவர்களுடன் இன்று நிதானமான பேச்சுக்களை செயல்படுத்துவது நல்லது. வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் மனசளவில் ஒரு விதமான தாக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் புதன் சூரியன் சேர்க்கை, புதாதித்ய யோகம், 5ஆம் இடத்துல சந்திரன் வளர்பிறை சந்திரன். இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற விஷயங்கள் இருந்த தடைகள் விலகும். பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் சரி, பங்காளிகள் விஷயத்திலும் சரி உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான லாபம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி ராசிநாதன் பௌர்ணமி சந்திரனா 4ஆம் இடத்துல இருக்காரு. சுக குறைவிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்கள் அம்மாவோட ஹெல்த்தில் இருந்த சுணக்கங்கள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கோ அல்லது வாங்கின வீட்டில் குடி போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்றைக்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளில் தடுமாற்றம் இருந்ததுன்னா இன்றைக்கி அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அரசாங்க ரீதியாகவோ அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களாகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. கோபம் வெற்றியை தராது. ஆனால் கோபம் வெற்றியை தரா மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும். அந்த இமேஜ் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற, தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவும் உங்கள் திட்டுவார், உங்கள் அப்பாவும் திட்டுவார், உங்கள் மனைவியும் இல்லை கணவரும் உங்களை திட்டுவாங்க. இப்படி எல்லா பக்கமும் திட்டு வாங்கிட்டு நான் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற பிடிவாதத்தை, குதர்க்கமான எண்ணத்தை தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது விரயத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி உங்களுக்கு நிம்மதியாக தூங்க முடியாது. அதனால் பகலில் தூங்கினாலும் சரி, ராத்திரியில் தூங்கினாலும் சரி, கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பிளிட்டாகி தூங்குவீங்க. அதனால் உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக ஏற்பட்ட களங்கத்தை களைவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். அது சம்பந்தமாக ஏதாவது வழக்கு நடந்ததுன்னா அந்த வழக்கில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி இன்று உங்களுக்கு மனநிறைவும் சந்தோஷமும் பணவரமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடந்த காலங்களில் அல்லது ரீசன்ட் பாஸ்டில் நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல காரியத்துக்கு இன்னைக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான சமயோஜித புத்தியை பயன்படுத்துவீர்கள். அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள்.
அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வோ லாபகரமான செயல்பாடுகளோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்துல புதிய லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண வரவில் இருந்த தடைகள் விலகும், நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள் இருந்ததுன்னா இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க, அது உங்களுடைய நிம்மதியை கெடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு சில ஆலோசனை கொடுத்து உங்களை திருத்தறதுக்கோ உங்களை மாற்றி அமைக்கிறதுக்கோ முயற்சி எடுக்கிறாருன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் கொடுப்பது நல்லது. அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகிறதுனால சந்தோஷ மகிழ்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும், நீங்களே தந்தையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு குடும்ப சந்தோஷமும் தனிப்பட்ட சந்தோஷமும் அதிகரிக்கிறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி, குடும்பஸ்தானத்தில் சந்திரன், வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன், இதனால குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்வு ஏற்படும். வார்த்தைகளில் தெளிவான செயல்பாடுகள் மூலமாக உங்கள் குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்கும் எதிரிகளை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணுறதுக்குமான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த தடைகள் விலகும், வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் செலவுகள் ஜாஸ்தி இருக்குது, செலவை கண்ட்ரோல் பண்ணுங்கள். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய முன்னேற்றத்தை காண்பார்கள். நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வார்த்தை தாங்க உங்களுக்கு எதிரி, அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் நல்ல அறிவாளித்தனமாக பேசுகிறீங்க, ஆனால் யாருக்கிட்ட பேசுகிறீங்கன்னு இருக்குது. குடும்பத்தாரிடமே பேசுகிறது சங்கடத்தை ஏற்படுத்தும். அல்லது வேலை செய்கிற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல, வேலை தேடுற இடத்துல நீங்கள் அறிவாளித்தனமாக பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு நிதானமான வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் அதிகரிக்கும். ஆனால் கடன் விஷயத்தில் சந்தோஷ மகிழ்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட நஷ்டங்கள் விலகி உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் அதிகமாக பேச வேண்டியது இருக்கும். அது கோபமான வார்த்தையா நிதானமான வார்த்தையாங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குடும்பத்தில் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி தந்தை விஷயத்தில் நீங்கள் அவசரப்பட்டு தலையிடாதீங்க. அவங்களா வந்து உங்ககிட்ட ஏதாவது அட்வைஸ் கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் பேசுகிறது நியாயம். அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்களாக வாலண்டியராக போய் பேசுகிறதுங்கிறது வந்து உங்களுடைய தேவையில்லாத சங்கடத்தை அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அவமரியாதையும் ஏற்படுத்தும். துலாம் ராசி, ராசியில் சந்திரன் குரு பார்வையில், இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தன்னம்பிக்கை எதனால் வருது அப்படின்னா உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் தவறுகள் வெளி உலகுக்கு தெரிய வர்றதுனால உங்கள் பேரில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக லாட்ரி இல்லாட்டி ஷேர் ட்ரேடிங் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமான பண வரவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு சந்தோஷ மகிழ்வு ஏற்பட்டாலும் உறவுகள் விஷயத்தில் குறிப்பாக உங்களுடைய வேலை செய்கிற இடத்துலையும் கூட பிறந்தவங்ககிட்டையும் அனாவசியமான பகைமை உணர்வை பாராட்டாமல் இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு சம்பந்தமாக வெற்றி அடைஞ்சாலும் அது சம்பந்தமான தீர்ப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் பாதகமாக இருக்கிறதுனால அவசரப்படாதீங்க. அந்த கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு ரெமெடி என்னங்கிறத உங்களுடைய வழக்கறிஞர்கிட்ட கேட்டு செயல்படுவது நல்லது. நீங்களாக சில விஷயத்துக்கு அவசரப்பட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு அது தேவையில்லாத நஷ்டத்தை ஏற்படுத்தும், எதிரிகளை உருவாக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மனசில் இருந்த கவலைகள் விலகும், மன தைரியம் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்குமான வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
உங்களுடைய வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல புதிய பேச்சுவார்த்தைகள் துவக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். உங்களுக்கு இன்னைக்கு பண வருமானம் ஏற்படணும், ஆனால் வரதுல சில சிக்கல் இருக்கு, தடங்கள் இருக்கு. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல உங்களுக்கு நியாயமான வார்த்தைகளை பேசுவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா நன்மைகளை ஏற்படுத்தும். நீங்க கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகள் அல்லது தவறான வார்த்தைகள் பேசினீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கும் விரயங்களை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி, விரயஸ்தானத்துல குரு பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு சந்தோஷ மகிழ்வை தரக்கூடிய வகையில் இருப்பார். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு இன்னும் மரியாதை உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சிலருக்கு வெளியூர் டிராவல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அது சந்தோஷ மகிழ்வை தரும், ஆனால் செலவுகளை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக வரப்போறதுன்னு சொல்லிட்டு இருக்கிற பணம் இன்னைக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அது சம்பந்தமா உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா அது சம்பந்தமா அலைச்சலுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல கைக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. செலவுகள் மட்டும் இல்லைங்க, வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்தும். குடும்ப உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கான முயற்சிகளில் நீங்கள் சமயோஜிதமாக செயல்படணும். உங்களுடைய அறிவார்த்தமான செயல்பாடுகள் உதவிகரமாக இருக்கும். எதிர்மறை பலன்கள் அல்லது உங்களுக்கு தொல்லைகளாக இருந்த நபர்கள், அலுவலக ரீதியாக இருந்த நபர்கள்லாம் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளாக இருப்பாங்களே தவிர டைரெக்டாக அவங்ககிட்ட மோத மாட்டாங்க. உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியும். அதனால் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் கவலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த கவலைகள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும், சந்தோஷத்தை தரும். தொழில் ரீதியாக சில முதலீடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தசமஸ்தானாதிபதி உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோர், தாயார், அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில் சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி, இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் ஒரு பெரிய மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கணவன் மனைவி உறவிலும் ஒரு நல்ல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, வீட்டில் அம்மா கூட தேவையில்லாமல் சண்டை வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி அம்மா கிட்ட எந்த சண்டை போட்டாலும் அது உங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கை குறைக்குமே அன்றி அதை உயர்த்தாது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய அறிவு சார்ந்த பயன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். படிப்பினால பெரிய ஆதாயத்தை பெறுவீர்கள். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி எடுங்க. நீங்க கோபத்தில் எதையாவது பண்ணினீங்கன்னா அது உங்களுடைய கௌரவத்தை, வளர்ச்சியை தடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள், லாபகரமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களே உங்களை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு இருக்கு இன்னைக்கு. அதாவது உங்களுடைய கௌரவ உயர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கும். பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு அதீத லாபம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி, தசமஸ்தானத்தில் சந்திரன் இன்று உங்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏதாவது பதவி உயர்வு, இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் எங்கே போனாலும் உங்களுக்கு ஆப்போனன்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்காங்க, எதிரிகள் ஜாஸ்தி இருக்காங்க. அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் பதவிசாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு பேச்சு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு இன்று வளர்ச்சிகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள், பண வரவு ஏற்படுகின்ற நாள்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். இன்னைக்கு உங்களுடைய வியாபார விஷயமா அல்லது உங்களுடைய செல்ஃப் மேட் பிஸ்னஸ் விஷயமா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அரசு அங்கீகாரத்தையும் தன லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். கணவன் மனைவி உறவில் நல்ல அந்யோன்யம் பாராட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்திலும் நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் பண்ணிட்டு இருந்த உங்கள் குழந்தைங்க இன்றைக்கி உங்கள் பேச்சை கேட்டு தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானித்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வழக்கு சம்பந்தமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவே உங்கள் ஆஃபீஸ் விஷயமா இருந்ததுன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த கடன் உதவிகள் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை புதிய மைல்கல்லை எட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்பராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருக்கிறது. சந்தோஷ மகிழ்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக பங்காளிகளுடன் ஏற்பட்ட வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வழக்கில் இருந்த சங்கடங்கள் விலகிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் கோபத்தில் வார்த்தையை விடுறீங்க. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருந்துங்க. குறிப்பாக வயிற்று பகுதி, அந்த பேங்க்ரியாஸ், இன்டெஸ்டைன் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்குது. அசிடிட்டி சார்ந்த தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தில் வார்த்தையை விட்டு உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்திலும் அவங்களுடைய தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் உங்கள் தேவைன்னு அவங்ககிட்ட போனீங்கன்னா அது உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவியாக இருக்காது. அதனால் இன்னைக்கு யார்கிட்ட உதவி கேட்டாலும் சாதகமாக நடக்காது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மனக்குறையாகவே இருக்கும். இது நடக்கலையோ அது நடக்கலையோ ஏதோ ஒன்று விட்டுட்டோமுங்கிற கவலை இருக்கும், குறை இருக்கும். அதனால் அந்த குறையை போக்குறதுக்கு முயற்சி எடுக்காதீங்க. அதுவாக தானாக விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தந்தை விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் விஷயத்தில் சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கூட பிறந்தவங்க அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கையோ அவங்க கூட இன்றைக்கி மனஸ்தாபம் இருக்குது. குறிப்பாக கூட பிறந்தவங்களில் உங்களுடைய தம்பி தங்கைகள் தந்தையின் ஆசையை பெறுவதற்கான முயற்சியில் வெற்றி அடைந்து அவர்களால் உங்களுக்கு அவமானமோ அல்லது சங்கடமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று அவர்களுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். மீன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அது குரு பார்வையில் இருக்கிறனால ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. எதிரிகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து மறுபடியும் உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட நிதானமாக பேசுங்க, அதிகாரமாக பேசுங்க. எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசணுமே தவிர உங்களுடைய கடந்த கால வீக்னஸை பேசினீங்கன்னா அது சிக்கலை அதிகப்படுத்தும். இன்று குடும்பத்தில் கணவன் அல்லது மனைவியுடைய உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியான முயற்சிகளில் நிலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏன்னா நிலம் சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அது பதற்றத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். வீட்டை மாடி எடுத்து கட்டுறதுக்கோ இல்லை அடிஷ்னலாக வீடு கட்டுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள் உங்களுடைய தூக்கத்தை கெடுப்பதற்கான செலவுகளாக இருக்கலாம், அல்லது அந்த தூக்கத்தை சரி பண்ணுறதுக்கான செலவுகளாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க. யாருக்கிட்டையாவது பேசுகிறதா இருந்தால் எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுறதை தவிர்க்கிறது நல்லது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, படிக்கின்ற குழந்தைகள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, மேலதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வருமானத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த மேலதிகாரிகளை உங்களுக்கு எதிரியாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குழந்தைகள் விஷயத்தில் இன்றைக்கி உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும், அதாவது உங்கள் பையனோ பொண்ணோ உங்கள் பேச்சுக்கு அடிபடியாமல் இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்கக்கிட்ட கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அதனால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை
பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.